ஊக்கத்தை போடு, ஆக்கம் வந்து சேரும். சமஸ்தானங்களை ஒருங்கிணைத்த சிற்பி, இந்தியாவின் இரும்பு மனிதர் பட்டேலின் நினைவு நாள் இன்று. நிமிர்ந்த நடை, நேர்கொண்ட பார்வை, அஞ்சா நெஞ்சம், ராஜதந்திரத்தை தம் உருவாக கொண்டு மகாத்மாவை குருவாக ஏற்று சுதந்திர போராட்டத்தை தலைமையேற்று நடத்தி அவை வெற்றி இலக்கை அடையும் வரை போராடியவரும், தேசப்பிதாவால் படைத்தலைவர் என்ற பொருள்படும் சர்தார் பட்டத்தை பெற்றவரும், இந்தியாவின் இரும்பு மனிதருமான சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்களின் நினைவு நாள் இன்று. பட்டேல் அவர்கள் குஜராத் மாநிலத்தில் உள்ள காம்சாத் என்னும் சிறிய கிராமத்தில் 1875 ஆண்டு அக்டோபர் 31 நாள் பிறந்தார். இவரது தந்தை ஜான்சி ராணி ராணுவ படையில் பணிபுரிந்த வீரம் மிக்க ஒரு விவசாயி ஆவார். தெய்வ பக்தியும் தேசபக்தியும் ஊட்டி வளர்த்த குடும்பத்தை சேர்ந்த பட்டேல் சிறு வயதிலேயே கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்கி விவசாய வேலைகளில் ஈடுபட்டாலும் படிப்பில் தீவிரம் காட்டியவர். இங்கிலாந்தில் வழக்கறிஞர் பட்டம் பெற்று சிறந்த கிரிமினல் வழக்கறிஞராகவும் உயர்ந்தார். ஆரம்பத்தில் ஆங்கிலேய மோகத்தில் தெளித்தவராக இருந்தாலும் பின்னாளில் காந்திஜியின் அகிம்சை கொள்கைகளாலும் அர்ப்பணிப்புடன் கூடிய தேசப்பற்றால் கவரப்பட்டு இந்திய சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டார். அந்நியரின் ஆக்கிரமிப்பிலிருந்த தாய்நாட்டை மீட்க வாட்டும் சிறையில் பல ஆண்டுகள் வதங்கி கிடந்த குடும்ப வாழ்வை இழந்தாலும் கொண்ட கொள்கையை கெட்டியாக பிடித்து வென்று காட்டிய சுதந்திர போராட்ட தலைவர்களில் பட்டேலும் ஒருவர். சுதந்திர இந்தியாவின் முதல் துணை பிரதமரும் உள்துறை அமைச்சராகவும் பணியாற்றிய பட்டேல் அவர்கள் அல்லும் பகலும் அயராமல் உறுதியுடன் உழைத்த வலிமையுள்ள பாரதத்தை உருவாக்கிய காரணத்தினால் முகமது ஜின்னா அயன்மேன் ஆஃப் இந்தியா என்ற அன்புடன் அழைத்தார். அந்த பெயரை இன்று வரைக்கும் நீங்காமல் நிலைத்துவிட்டது. பாகிஸ்தான் பிரிவினையின் போதிலும் சரி, இந்திய உள்துறை இலாக்காவை திறன்பட செயலாற்றிய போதிலும் சரி, சர்தார் காட்டிய துணிவும் திறனும் சரித்திர புகழ் பெற்றவை எனலாம். இப்படி தேசத்திற்காக தம்மை அர்ப்பணித்து அரும்பணியாற்றிய பட்டேல் அவர்கள் உடல்நல குறைவால் 1950 ஆண்டு டிசம்பர் 15 நாள் இவ்வுலக வாழ்வை நீத்தார். இந்தியாவின் இரும்பு மனிதராக மட்டுமல்லாது நாட்டின் ஒற்றுமை சின்னமாக விளங்கிய பட்டேல் அவர்களை போற்றியும் அவரது புகழை உலகளவில் எடுத்துக்காட்டும் விதமாக குஜராத்தின் முன்னாள் முதல்வரும் தற்போதைய பாரத பிரதமருமான நரேந்திர மோடி அவர்கள் பட்டேல் அவர்களுக்கு 182 அடி உயரத்தில் உலகிலேயே மிகப்பெரிய இரும்பு வடிவ திருவுருவ சிலையை குஜராத் மாநிலம் நர்மதை நதிக்கரையில் வடிவமைக்க திட்டமிட்டு அதற்கான திட்டத்தையும் தீட்டினார். அதனைத் தொடர்ந்து கடந்த ஆண்டு பட்டேலின் பிறந்த நாளில் இருந்து இரும்பு சேகரிக்கும் பணி கிராமங்கள் தோறும், குறிப்பாக விவசாயி மகனான பட்டேலை சிறப்பிக்கும் வகையில் கிராம விவசாயிகளிடமிருந்து இரும்பு சேகரிக்கும் பணி வெகு வேகமாக நடைபெற்று வருகின்றது. நான் இந்தியனாக பிறக்கவில்லை என்றால் வெட்கி தலைகுனிந்திருப்பேன் என்ற தம் தேசத்தை பற்றி எகத்தாளம் பேசிய அந்நியரை வெட்கி தலைகுனிய வைத்தவரும், கட்சி ஆட்சி இரண்டிலும் ஒழுங்குமுறைகளை கடைபிடித்து இதில் தவறிழைப்பவர்களை எப்பெரும் தலைவராக இருந்தாலும் கண்டிப்புடன் சாடி வரும் அரசியல் தலைவராகவும் இந்திய ஒற்றுமைக்கு வித்திட்ட இந்தியாவின் இரும்பு மனிதரே, நினைவு நாளான என்று உம்மை போற்றி வணங்குகின்றது லோட்டஸ் நியூஸ் தொலைக்காட்சி. லோட்டஸ் செய்திகளுக்காக நாகேஸ்வரி சவுந்தரராஜன்.